ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குரூப் 2 பகுதியில் அறிவியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்ப்போம். தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது? தாவர செல்லில் மட்டும் இருக்கிற நுண்ணுறுப்பு எது அப்படின்னா கிளையாக்சிசோம் தான் தாவர செல்லில் மட்டும் இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது? ஒப்பியம், ஆல்கஹால், புகையிலை, கோகனின். கல்லீரல் சுருக்கம் நோய் வந்து புகையிலை வந்து அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை. பாலூட்டிகளின் இரத்த செல்லில் உள்ள உட்கரு வந்து 0. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. உயிரினத்தின் பெயர், செயல். பிஜிஏ மற்றும் ரைசோபியம். இது வந்து இதோட செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோட நிலையை வந்து நிலைநிறுத்துதல். அடுத்தது பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் வந்து அதோட செயல்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் ஆக்கல். அடுத்தது சூடோமோனஸ் பாக்டீரியா, ஒரு வகையான பாக்டீரியா. அதோட செயல் வந்து டீநைட்ரிபிகேஷன். அடுத்தது நைட்ரோ பாக்டீரியா, அது வந்து அதோட செயல் வந்து நைட்ரிபிகேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. மனிதன் மற்றும் கால்நடைகளில் வந்து ஆந்த்ராக்ஸ்னு ஒரு நோயை ஏற்படுத்துகிறது. அடுத்த கொஸ்டின். மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? இது வந்து செல் பிரிவு. இதில் வந்து மைட்டாசிஸ் வந்து 2 பகுப்புகளை கொண்டது, அதுதான் தவறு நடைபெறுகிறது, அது சரி. அடுத்தது டிஎன் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது, அதுவும் சரி. இருமய செல்களை தோற்றுவிக்கின்றன, அதுவும் சரி. தவறாக இருக்கிறது வந்து மைட்டாசிஸ் வந்து 2 பகுப்புகளை கொண்டதுன்னு தான் தவறு. அடுத்த கொஸ்டின். நியூட்ரோ ஹைப்போபைசிஸ்லால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் வாசோபிரேசின் மற்றும் ஆக்சிடோசின், இதான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. தாவரங்களில் வந்து ஒரு வித்திலை தாவரம், 2 வித்திலை தாவரம்னு உண்டு. ஒரு வித்திலை தாவரத்தில் வந்து விதை ஒரு விதிலையை கொண்டது, அது சரி. இலைகளில் இலைப்போக்கு நரம்பமைப்பு காணப்படுகிறது, அதுவும் சரிதான். சல்லிவேர் தொகுப்பு இருக்கும், அதுவும் சரிதான். தவறாக இருக்கிறது வந்து 5 அங்க மலர் காணப்படுகிறது, இது வந்து தவறு. ஒரு வித்திலை தாவரத்தில் அப்படி இருக்காது, அதனால் இது வந்து தவறான இது. அடுத்த கொஸ்டின். பின்வரும் ப்ரோ கேரியாட்டிக் செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை. ப்ரோ கேரியாட்டிக் செல்னால் ஒரு செல் உயிரி. யூ கேரியாட்டிக் செல்னால் பல செல் உயிரி. இதில் வந்து தெளிவான உட்கரு கிடையாது, அது வந்து சரி. நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது, இது வந்து தவறு. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகிறது, இதுவும் தவறு. செல் நுண்ணுறுப்புகள் வந்து சவ்வினால் வந்து சூழப்பட்டிருக்காது, அதுவும் சரி. அடுத்து கூற்று. இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளை சிறந்தவை, இது சரிதான். சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும், இதுவும் சரிதான். தமனியை விட சிரைதை வந்து இரத்த மாதிரிகள் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி சிரைகளில் வந்து இரத்த அழுத்தம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் வந்து ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்தது பொறுத்துக. இது வந்து நோய் வந்து எப்படி பரவுது அந்த மாதிரி தான். உணவு மற்றும் தண்ணீர் திட திரவ சாதன வழி கடத்தும். அடுத்தது கொசு மற்றும் ஈ வழியாக எப்படி பரவுது அப்படின்னா கடத்தி வழியாக கடத்துதல். துணி மற்றும் ஊசி வந்து பொருள் வழி கடத்துதல். எச்சில் மற்றும் சளி மற்றும் தூசி, இதில் வந்து காற்று வழி தான் நோயை பரப்போம். இது வந்து நோய் எப்படி பரவுது அப்படின்னு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். பின்வருவற்றுள் உயிர் தோன்றலுக்கு மிக இன்றியமையாதது எது? உயிர் தோன்றலுக்கு வந்து மிக இன்றியமையாதது வந்து நியூக்ளிக் அமிலங்கள். அடுத்த கொஸ்டின். நைட்ரஜன் காரமானது டீஆக்சிரிபோஸ் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் தொகுதியுடன் சேர்ந்து டிஎன்ஏவில் உருவாகுது. இது வந்து நியூக்ளியோடைடு.
இந்த டேம் எல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி 12th படித்தனால இந்த டேம்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதாவது நைட்ரஜன் காரமானது டிஆக்சி ரிபோஸ் சர்க்கையுடன் சேர்த்து பாஸ்பேட் தொகுதியுடன் சேரும்போது டிஎன்ஏவில் வந்து நியூக்ளியோடைடு உருவாகும். அடுத்த கொஸ்டின் வந்து ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் நிலக்கரி, செல்லுலோஸ், பிளாஸ்டிக், பெட்ரோலியம். ரேயான் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் வந்து செல்லுலோஸ். இது கம்யூனிட்டி டேப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு 80% பீப்புள் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் ஜீனின் அமைப்பு அலகு என்பது. ஜீனின் அமைப்பை வந்து நம்ம வந்து சிஸ்ட்ரான்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் மனித இரத்த சிவப்பு அணுக்களில் போதுமான அளவு டேஸ் நொதி உள்ளது. இரத்த சிவப்பணுக்களில் வந்து கார்பானிக் அண்ட் ஹைட்ரேஸ் இந்த நொதி வந்து அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாடுக்கு தேவைப்படுகிறது? இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு வந்து வைட்டமின் இ தேவைப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச்சானது. விலங்குகளில் வந்து சேமிக்கப்படும் ஸ்டார்ச்சை வந்து நம்ம வந்து கிளைகோஜன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது. பாசிகள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள். பாக்டீரியாவில் தான் எண்டோஸ்போர் உருவாக்கம் வந்து நடைபெறும். அடுத்த கொஸ்டின் சூழ்நிலையில் தனி உயிரினம் அல்லது தொகுப்பு உயிரினம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதுக்கு சரியான விடை வந்து ஆட்டோ சூழ்நிலை இயல். இதுதான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பின்வருவற்றை இணைக்கவும். ஹீமோபிலியா, ஒய் இணைப்பு, பார்பாடி, எக்ஸ்எக்ஸ். ஹீமோபிலியா அப்படின்னா கிறிஸ்மஸ் நோயின்னு சொல்லுவோம் அதை. ஒய் இணைப்பு வந்து ஹலோட்ரிக் ஜீன். பார்பாடியை வந்து நம்ம பெண் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்எக்ஸை வந்து நம்ம குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்எக்ஸ், எக்ஸ்ஒய் வந்து குரோமோசோம்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட விடுப்பிற்கு பின் நாளமில்லா பகுதியான அண்டகம் டேஸ் என அழைக்கப்படும். கார்பஸ் கலோசம், கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் ஸ்பான்சியம், கார்பஸ் அல்பிகன்ஸ். அண்ட விடுப்புக்கு பின் நாளமில்லா பகுதியான அண்டகத்தை வந்து கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்பது டேஸ் நுண்ணுயிர் ஆகும். வைரஸ், பூஞ்சை, பாசி, பாக்டீரியா. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இந்த பாக்டீரியானால தான் நமக்கு காசநோய் ஏற்படுது. காசநோயை கண்டறியும் சோதனை வந்து இப்போது குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. சோதனை பெயர் வந்து மாண்டாஸ். அடுத்த கொஸ்டின் மகரந்த குழாய் வளர்ச்சியடைந்து சூழ் தண்டினை நோக்கி வருவது. இது வந்து தாவரவியலிருந்து கேட்டிருக்காங்க. இதை எப்படி அழைப்போம் அப்படின்னா நம்ம வேதி நாட்டம்னு அழைப்போம். அடுத்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏவுக்கு இடையில் உள்ள வேறுபாடு என்பது. சரியான விடை வந்து சர்க்கரை வந்து நைட்ரோஜீனால் பேஸில் உள்ளது. இதான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சிறுநீரகத்தில் அதிகமான அளவு சர்க்கரை காணப்படுவது. இதை நம்ம எப்படி அழைப்போம் அப்படின்னா கிளைகோஸ் யூரியான்னு அழைப்போம். சிறுநீரகத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாச்சுன்னா யூரியாவோட அளவு அதிகமாகும். இதை வந்து நம்ம கிளைகோஸ் யூரியான்னு அழைப்போம். அடுத்தது பிளாஸ்மா என்பது எதலானது? ஆல்ஃபா துகள்கள், நியூட்ரினோ, முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்கள், மின்சுமையற்ற துகள்கள். பிளாஸ்மான்னு நம்ம எதை அழைப்போம் அப்படின்னா முழுவதும் அயனி நிலையில் உள்ள துகள்களை தான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம். பிளாஸ்மா அப்படின்னா என்னென்னா இரத்தத்தில் உள்ள செல்லோட வெளி திரவம், அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின் அதான், இரத்தத்தில் உள்ள செல் வெளி திரவம் வந்து பிளாஸ்மா. அடுத்த கொஸ்டின் டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படும் நொதி வந்து லைகேஸ். அடுத்த கொஸ்டின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகும் பழக்கம் டேஸ் எனப்படும். இது வந்து இந்த பழக்கத்தை வந்து அடிஹூடின் அப்படின்னு கூறுவாங்க.
அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மருந்துகளுக்கு அடிமையாகணும் அப்படின்னா இவ்வாறு அழைப்பார்கள். அடுத்தது ஆக்சிஜனேற்ற பாஸ்பேட் சேர்ப்பு எங்கு நேரிடுகிறது? இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து எங்கு நேரிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செல்லோட எந்த உறுப்பில்? இது வந்து மைட்டோஹாண்ட்ரியாவில் நடைபெறும். மைட்டோஹாண்ட்ரியா தான் செல்லோட ஆற்றல் மையம். அடுத்தது காலா அசர் நோய் காரணி. காலா அசர் நோயோட காரணி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்மேனியா டோனாவானி இதுதான் காலா அசர் நோயோட காரணி. அடுத்த கொஸ்டின், இந்திய பறக்கும் நரி என அழைக்கப்படுவது எது? காக்கை, இந்திய கிளி, இந்திய பழவௌவால், ஆந்தை. இந்திய பறக்கும் நரி வந்து இந்திய பழவௌவால், அதான் சரி. அடுத்தது ராபர்ட் விக்டேட்டர் என்பவர் அனைத்து உயிரினங்களையும் டேஸ் உலகங்களாக வகைப்படுத்தினார். 5 உலகங்களாக வகைப்படுத்தினார். அடுத்த கொஸ்டின், பெண்களுக்கான ஒரு நிலையான கருத்தடை முறை. பெண்களுக்கான கருத்தடை முறையை வந்து டியூபெக்டமின்னு அழைப்பாங்க. ஆண்களுக்கான கருத்தடை முறை எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.